ஹலோ காய்ஸ். இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து திருஷ்டி சட்டி. வெள்ளிக்கிழமை ஒரு 6 மணி அப்படி பைக்கை தூக்கி கொண்டு ரோட்டால போனா எல்லா வீட்டு வாசல்லையும் எல்லா கடைக்கு முன்னாலேயும் திருஷ்டி சட்டி எரியும். அந்த திருஷ்டி சட்டி ஏன் எரிக்கிறாங்க? அது தெரிஞ்சுதான் இருக்கிறீங்களா? எரிக்காதவங்க யாருமே இல்லை, எனக்கு பொய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் எல்லாருமே இருக்கிறீங்கன்னு. அது ஏன் இருக்கிறீங்கன்னு தெரியாம இருக்கிறீங்க, அதுதான் ரீசன். சரி, நான் இன்னைக்கு சொல்ல போறேன் திருஷ்டி சட்டியில இருக்கிற அறிவியல். அதாவது முந்தின காலத்துல, பண்டைய காலத்துல இருந்த எங்கட நாட்டு மக்கள் இப்ப இருக்கிற மாதிரி வசதியான ஒரு பொருளாதார காலகட்டத்துல வாழையில. அப்ப பண்டைய காலத்துல சில்லறை வியாபார கடைகளும் மொத்த வியாபார கடைகளும் இப்ப இருக்கிற மாதிரி அடிக்கடி தெருவுக்கு தெருவண்டு இருக்கு. மைல்களுக்கு அப்பால, ஒவ்வொரு மைல்களுக்கு அப்பால தான் 1000ல் ஒரு கடை இருந்திருக்கும். அந்த கடைகள்ல வியாபாரம் நடத்தி கொண்டு வந்த எங்களுடைய பண்டைய வியாபாரிகள் என்ன செய்றாங்கன்னா, சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் கடை போட்டுவாங்க, லீவு நாள். இப்ப எங்களுடைய தேவைகள் அவசியங்கள் கருதி சனி ஞாயிறுலையும் நாங்கள் சில இடங்கள் திறந்து இருக்குது, வியாபார ஸ்தலங்கள். ஆனா பண்டிகை காலத்துல அப்படி இருக்கல, சனி ஞாயிறு 2ம் லீவு நாள். அப்ப இந்த லீவு நாள்ல அந்த கடைக்குள்ள வியாபார ஸ்தலத்துல இருக்கிற பலசரக்கு பொருட்கள் இருக்குதானே, மா, சீனி, அரிசி மூட்டை, அப்படியான பலசரக்கு பொருட்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. 2 நாள், அந்த 2 நாள் நாங்க அதை கடைக்குள்ள வச்சு போட்டுட்டு போனோம். இப்ப இருக்கிற மாதிரி லெவல் சீட் அடிச்சு ஏசி சிஸ்டம் அப்ப இருக்கல. அப்ப அந்த கடைகள்ல எலி, பல்லி, பூச்சி, புழுக்கள், பூரான், விசஜந்துக்கள் நிறைய வரும். அதனால அது வராம இருக்கிறதுக்காக எங்களுடைய பண்டிய வியாபாரிகள் கையாண்ட ஒரு அறிவியல் சார்ந்த உத்தி முறைதான் இந்த புகைச்சட்டி. எப்படி என்று சொல்லி சொன்னா, வெள்ளிக்கிழமை கடை போட்டுற நேரத்துல சிரட்டை கொஞ்சத்தை நொறுக்கி போட்டு, அதுக்குள்ள 4-5 செத்தலும் போட்டு, 2 வேப்பிலை நெட்டியும் போட்டு, உப்பும் போடுவாங்க. உப்பும் போட்டு மஞ்சள் கட்டியும் போடுவாங்க. நான் சொன்ன இத்தனை சாமான்களும் கிருமி கொல்லி அவ்வளோத்தையும் போட்டு எரிப்பாங்க. எரிச்சு கடைக்குள்ள நல்லா அந்த புகையை விடுவாங்க. இதுக்கு முதல் இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவங்க இதை செய்யும் போது ஈரமான துணி இருக்குதானே, ஈரமான துணியால இப்படி மாஸ்க், இப்ப நாங்க மாஸ்க்ன்னு சொல்றோம். அந்த நேரத்துல வசதிகள் குறைவான நேரத்துல ஈரமான துணியால இப்படி மூக்க கட்டி கொண்டுதான் செய்வாங்களே. ஏனென்றால் காரமான அந்த புகை எங்களோட சுவாசத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதால என்ன செஞ்சாங்க, கட்டிக்கொண்டு அந்த கார புகையை கடைக்குள்ள காட்டுவாங்க. காட்டி அந்த புகையை கடைக்குள்ள நிறைச்சு போட்டு கடையை சாத்தி போட்டு அந்த புகையை அணைச்சு விட்டுட்டு அந்த சட்டியை வாசல்ல வைப்பாங்க. ஏனென்றா அந்த வாசல் வழியா மெல்லிசா அந்த புகை போய்கொண்டிருக்கும். சட்டியை அந்த உள்ளுக்குள்ள வச்சுட்டு வந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பலசரக்கு பொருட்களை என்ன செய்யும், மூண்டுடும். அந்த வெக்கைக்கு நெருப்புக்கு மூண்டுடும். அதனால வாசல்ல வச்சு என்ன செய்வாங்க, அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறதுக்கு விடுவாங்க. அப்படி விட்டுட்டு வந்தா அந்த கார புகையை சுவாசிக்கிற பல்லி, எலி, விசஜந்துக்கள் எல்லாமே காரத்தை கன நேரம் சுவாசிக்காது. அப்ப அதை சுவாசிச்ச உடனே மயக்கம் வரும். அதனால கடைக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. அப்படியே வந்த பாதை தெரியாம அப்படியே ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாம அப்படி வந்தாலுமே மயங்கி போயிடும். அப்ப பொருட்களுக்கும் சேதம் இருக்காது, பொருளும் சேஃபா இருக்கும். திங்கட்கிழமை காலையில கடை திறக்க அதை எடுத்து கொட்டிட்டு நீட்டாக்கிட்டு கடை செய்வாங்க. ஆனா நாங்க இப்ப என்ன செய்யறோம், அதை திருஷ்டி மாத்திட்டோம். ஐயையோ, வெள்ளிக்கிழமையானா எரிக்கணுமே, எந்த பிள்ளைய அவன் கண்ணு வச்சிருப்பானோ, எந்த பிள்ளைய இவன் கண்ணு வச்சிருப்பானோ, நம்மளோட பிசினஸ்ல எல்லாரும் கண்ணு பட்டுட்டாங்க, அதான் நாங்க திடீரென்று டவுன் ஆயிட்டோம். அப்ப நாங்க கண்டிப்பா திருஷ்டி சட்டி எரிக்கணும்னு உடனே சிரட்டையோட வருவா. ஒவ்வொரு தட்டை வீட்டு அம்மாவும் அப்பாவும் பிசினஸ் செய்யற எல்லாருமே எரிக்கிறோம். ஏன் அப்படி எரிக்கிறோம், அது மூட நம்பிக்கை. அந்த காலத்துல அதை அறிவியலுக்கு செய்தாங்க. ஆனா இப்ப நாங்கள் மாஸ்க் கூட போடுறது இல்லை, ஏதோ முட்டாள்தனத்துல செய்து அந்த புகையை சுவாசிச்சு சுவாசிச்சு நாங்களே எங்களோட உயிரம் வாய்க்க போறோம். புகை, இந்த காரமான புகை எங்களுக்குள்ள போய் எங்களோட ஈரல்ல படிஞ்சு அது புற்றுநோய்கள் பலத்தை உருவாக்குறதுக்கு நாங்களே காரணமா இருக்கிறோம். ஸோ தட்ஸ் வெரி ராங். அதை நாங்க இது செய்யக்கூடாது. என்னென்று சொல்லி சொன்னா, அந்த நேரத்துல அவங்க தேவைக்கு செஞ்சாங்க. இப்பதான் நம்ம கடைகள்ல இது இருக்குது, லெவல் சீட் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, பத்தாக்குறைக்கு செக்யூரிட்டி வர போடுறோம். அப்ப இப்ப திருஷ்டி சட்டி தேவையில்லை. அதுக்கு பேர் புகைச்சட்டி, அதாவது கிருமி கொல்லியா பயன்படுத்தின புகைச்சட்டி. அதுக்கு நாங்க வச்ச பேர் திருஷ்டி சட்டி. அதை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, திருஷ்டி சட்டியே இருக்கிறோம், நம்மளுக்கு திருஷ்டி வந்துருச்சு, எங்களுக்கு கண்ணு பட்டுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பீஸா ஹட், KFC அவங்க எல்லாருமே திருஷ்டி சட்டி போடுறாங்களா? இந்த வருடம் உலக அழகி பட்டியல் வருது, உலக பணக்காரன் பட்டியல் வருது. இந்த பில் கேட்ஸ், ஐஸ்வர்யா ராயி,
அஜித், விஜய், எத்தனை பேர், எத்தனை ஆக்டர்ஸ், எத்தனை ஃபேமஸ், எத்தனை பிரபல்யங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்துல ஏன் நோ லிமிட், நதியாஸ், இசாரா, டொப்பஸ், எவ்வளோ கடை இருக்குது, பீஸா ஹட். எல்லாருமே திருஷ்டி சட்டி இருக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை. நாங்கள் செய்கின்ற மூட நம்பிக்கைக்கு நாங்கள் வைத்த பேர் திருஷ்டி சட்டி. அந்த புகை எங்களுக்கே நாங்கள் எமனை உருவாக்குறோமே, அந்த புகை வந்து எங்களுக்குள்ள போய் பிரச்சனையை ஏற்படுத்துது. அறிவியல் வளராத பண்டை காலத்துல பொருட்களை பாதுகாக்க மேற்கொண்ட உத்தி அது. இப்ப நாங்கள் அதை திருஷ்டி என்ற பேரில் எங்களுக்கு நாங்களே அழிவித்திருக்கின்றோம். ஸோ இவ்வளோ நாளும் திருஷ்டி சட்டி கொளுத்திட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் தூக்கி போட்டுருங்க. திங்க் பண்ணுங்க. பாய்.